ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. வெடிபொருட்கள் என்றால் இதில் ஒரு முதலாக மீட்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி மேகசின், அந்த தோட்டாக்கள் போடுகின்ற ஒரு மேகசின், அந்த கொள்ளளவு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகான தேடுதல் நடவடிக்கையில் இது எங்கே மீட்கப்பட்டதுன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருந்துட்டு நூலகத்தின் கூரைப்புற பகுதியை தூய்மைப்படுத்துகின்ற பொழுது இந்த விடயங்கள் மீட்கப்பட்ட உடனே போலீஸார்கிட்ட சொல்கிற இடத்துல போலீஸார் உடனடியாக அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல பாதுகாப்பு இன்றைய தினம் சரளமாக பலப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்துல இந்த விடயங்கள் மீட்கப்பட்ட பிறகு மீண்டும் சில வெடிபொருட்கள் என்று சொல்கின்ற பொழுது தோட்டாக்கள் மற்றும் அது சார்ந்த பொருட்கள், வயர்கள், மருத்துவத்துக்காக பயன்படுத்துகின்ற சர்ஜரி செய்கிறதுக்காக பயன்படுத்துகின்ற பஞ்சுகள் மற்றும் சில மருந்து பொருட்கள், வெற்றுக்கொள்ளளவுகளோடான மருந்து பொருட்கள், அதில் முன்னே காலகட்டங்களில் உள்ள மருந்துகள் இருந்திருக்கலாம், சில நேரங்களில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது வெற்றுக்கொள்ளலையாக இருக்கின்ற சில பொருட்கள் மற்றும் அவை சுத்தப்பட்ட துணிகள் என்று பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இது இவ்வாறு கேட்க இது முன்னே நாட்களில் விடுதலை புலிகள் அமைப்பினர் மறைத்து வைத்திருந்த பொருட்களாக இருக்கலாமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ அவர்களுடைய பொருட்களாக இருக்கலாமோன்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில பொருட்களை சில இடங்களில் மறைத்து வைத்திருக்கலாம். ஆகவே அந்த கூரையை முழுமையாக பிரித்து அதனை சோதனை செய்வதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது கிடைக்கின்ற பட்சத்தில் தொடர்ந்துமே அந்த கூரை பிரிக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியில் வரும். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது முழுமையான ஏரியாவுமே கிட்டத்தட்ட மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி மருத்துவ பீடம் உட்பட முழுமையான இடமுமே அன்றைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த சமயம் இருக்கின்ற பொழுது இந்த நூலகத்தில் மட்டும்தான் இந்த பொருட்களை இவர்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆகவே இந்த நூலகத்தில் மட்டும்தான் இந்த பொருட்கள் இருக்கிறதா என்ற கேள்விகள் இருக்குது. அப்படி சோதனையிட வேண்டும் என்றால் எல்லா இடங்களும் சோதனைகிற ஒரு விடயம் கொண்டு வரும். அப்போ அங்கே கல்விசார் நடவடிக்கைகளுக்கான பிரச்சனைகள் ஒன்று வருகின்றது. அப்போ அங்கே ஒரு இதை மேற்கொள்றதுக்கான ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்றும் இடம்பெறுகின்றது. ஆகவே இது அவர்களுடையதான நிரூபிக்கப்பட்டால் இந்த சோதனை நடவடிக்கை மேலும் வலுவடையுமோ என்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கின்றது. நீதிமன்றம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சம்பந்தமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கோடபா ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த சீனி சம்பந்தமான வரி குறைப்பு, சீனிக்கு வரி குறைத்தது சம்பந்தமாக பல கிட்டத்தட்ட 1500 மில்லியன் ரூபாய்க்கிட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற விடய பொருளில் அவர் மீதான வழக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் மீதான அது சம்பந்தமான ஒரு கோரிக்கை முன்வைத்து மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ அதனுடைய சாட்சியங்களை கையெழுக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த வழக்குகளை விசாரித்த நீதியரசர் குழா இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றது. இதில் குறிப்பாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சுண்ட செயலாளர் மற்றும் இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த காலப்பகுதியில் 50 ரூபாய் என்று இருந்த இந்த வரி 25 ரூபாயாக குறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த வரி குறைப்பின் மூலமாகத்தான் பெருமளவு நிதி இழப்பு ஏற்பட்டது என்ற விஷயம் அதில் பேசப்பட்டிருந்தது. யாரால் என்றால் இன்றைய அரசாங்கத்தினரால் பேசப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1500 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி இழப்பு ஏற்பட்டிருந்தது என்ற விஷயம் அதில் பேசப்பட்டிருந்தது. இது தொடர்பான சாட்சியங்களை உடனடியாக சமர்ப்பிக்கணும் என்று நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த பாதாள உளவுக்குழுக்கள் சம்பந்தமான சில விஷயங்களை தொடர்ந்து முன்வைத்த வண்ணமே வருகின்றார். குறிப்பாக அண்மையில் இந்த தேசிய ரீதியில் இப்போ இந்த பாதாள உளவுக்குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சம்பந்தப்பட்டவர்களை ஒழிப்பதற்காக நாங்கள் ஒன்றுணைய வேண்டும் என்கிற செயற்திட்டத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு அதில் உரையாற்றுகின்ற பொழுது முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். அரசியல்வாதிகள ஆசீர்வாதத்தோடு தான் இந்த போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் பாதாள உளவு கும்பல்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் போலீஸாரும் இதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸிலிருந்து நீங்கினவர்கள், அதாவது இந்த போலீஸ் திணைக்களத்தில் வேலை செஞ்சு அவர்கள் தங்களுடைய வயது வருவதற்கு முன்னரே அங்கிருந்து நீங்கினவர்கள் மற்றும் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினவர்கள், இராணுவத்தில் இருந்து நீங்கினவர்கள், இராணுவத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினவர்கள் தான் இந்த
பாதாள உலக குழுக்களுக்கான துப்பாக்கிகளை விநியோகித்திருக்கின்றார்கள். அப்போ இதால் தான் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் கூட பிரதமர் ஹரணி அமரசூரிய பேசுகின்ற பொழுது போலீஸ் திணைக்களம் தூய்மையாகின்ற பொழுதுதான் இனி அடுத்த கட்டங்கள் நோக்கி நாங்கள் யோசிக்க முடியும். முதல் போலீஸ் திணைக்களம் தூய்மையாகணும், அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டங்கள் சம்பந்தமாக யோசிக்கணும். குறிப்பாக இந்த இஷாரா சிவபந்தியினுடைய கைதில் மற்றும் கெகல் பத்ர பத்மியாக இருக்கட்டும், இப்படி பலருடைய கைதுகள் இடம்பெறுகின்ற பொழுதும் கூட அதில் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் அவர்களுக்கு மீதான விசாரணை நடக்கின்றது. இதை விட தான் பிள்ளையார் வழக்கிலே நடந்தது. இதிலையும் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிறவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். உயிர்த்தனாயர் தாக்குதலில் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிறவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விதத்தில் அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இப்படி ஒரு நீண்ட நெடிய பொருளாகவே இந்த போலீஸ் திணைக்களம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், இராணுவத்தினர் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விஷயம் ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது. அது ஊழல் அற்ற நாடாக நாங்கள் உருவாக வேணும் என்ற ஒரு முனைப்போடு அது செய்யப்படுத்தது. அதில் இப்போ இதையும் உள்வாங்கலாம் என்ற அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான போலீஸ் கட்டமைப்பு இல்லை, கொஞ்சம் வலுவிழந்திருக்கோன்ற கேள்வியும் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் பல குற்றச்செயல்களோடு சம்மந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அதோடு சேர்த்து போலீஸாரும் கைது செய்யப்படுகின்றார். இதில் என்ன விடயம் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் பல பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ அது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 216 பேருக்கு இந்த சிவப்பு அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற இன்டர்போலான ரெட் அலர்ட் என்று சொல்லுவாங்க, அது வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதன் மூலமாக கிட்டத்தட்ட இதில் 216 பேருமே பாதாள உலக குழுக்களோடு சம்மந்தப்பட்டவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 86 பேருக்கிட்ட பாதாள உலக குழுக்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறோம். அதில் 17 பேர் நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இருந்து நாங்கள் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு ஏனைய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்ற விஷயத்தில் அவர் சொல்லியிருந்தார். அதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்பட்டித்துறை வெடிகுண்டு விடயம் சம்பந்தமாக இப்போ இந்தியாவுக்கு அவர் தப்பிச் சென்றிருந்தார்கள் அந்த 2 நபர்களும். அப்போ அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட்டு அவர்கள் அந்த தங்குமிட சம்பந்தமான சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது. அதில் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட்டு இங்கே கர்நாடக விமான நிலையத்தில் வருகின்ற பொழுது நேற்றைய தினம் அவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆக இப்போ தொடர்ந்து இந்த கைதுகள் உடனுக்குடன் நடக்குது, சூட்டோட சூடாக நடக்குது என்ற விஷயம் ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனமும் இந்த அரசாங்கம் மேலும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சமிந்த விஜயசிறி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இப்போ அரசியல்வாதிகள் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், முன்னை நாள் அரசியல்வாதிகள் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுகின்றார்களா என்ற கேள்வி இங்கே இருக்கின்றது. ஏன் அந்த அரசியல்வாதிகளை கைது செய்வது தாமதப்படுத்துது அல்லது பின்னடிக்குது என்ற கேள்விகளை இந்த அரசாங்கத்தின் மேலே ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைச்சிருக்கு. அப்போ ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைக்கிறது மட்டுமே இங்கே பிரதான விடய பொருள் அல்ல, மக்களும் அதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கோடபாய ராஜபக்ச உயிர்த்தனாயர் தாக்குதலோட கோடபாய ராஜபக்சவை சம்பந்தப்படுத்துகின்றார்கள், ஆனால் அவர்களுடைய பிரதானமான நபர்கள் யாருமே கைது செய்யப்படவில்லை. அதே மாதிரி ஊழல் சம்பந்தமான விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார், அவ்வளவு பலமான ஒரு குற்றச்சாட்டு அல்ல என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக இப்படி தொடர்ந்துமே இவர்கள் அரசியல்வாதிகள் மேலே பழி போடுகின்றார்களே தவிர, பழி என்று சொல்கின்ற பொழுது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்களே தவிர, ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளுக்குரிய கைதுகள் சரியான முறையில் நடைபெறவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இன்னொரு விதத்தில் பார்க்க இந்த சரியான ஆதாரங்களை திரட்டாமல் இவர்கள் கைது செய்வார்களாக இருந்தால் வெகு இலகுல அவர்கள் வெளியில் வந்துவிட முடியும். ஆக அந்த ஆதாரங்களை சரியான முறையில் திரட்டிட்டு தான் கைது செய்யணும் என்ற முனைப்போல தான் இப்படி இருக்கின்றார்களோ என்ற கேள்வி எழுகின்றது. அண்மையில் கூட இந்த பிள்ளையானுடைய கைது தொடர்பாக அவருடைய சட்டத்தரணி உதயகமன்பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் உயிர்த்தனாயர் தாக்குதலில் கைது செய்யப்பட்டவர் என்று தான் இப்போ இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விடய பொருளை மாற்ற முயற்சிக்குது. ஆனால் அவர் ரவீந்திரநாத் என்கின்ற விரிவுரையாளருடைய கைது சம்பந்தமாக, பேராசிரியருடைய கைது கடத்தல் சம்பந்தமாக தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அந்த பேராசிரியருக்கு இவர் பிள்ளையானுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அவர் யாருன்றே பிள்ளையானுக்கு தெரியாது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இன்றைய தினம் அவருடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. அப்போ நேற்றைய தினம் அவர் சந்திச்சிருந்தார். யார்? உதயகமன் அவர்கள் சந்தித்திருந்தார். சந்தித்த பொழுது ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுது இந்த
வேறு சந்திச்சா பிறகு ஊடகங்களை சந்தித்து இந்த விஷயங்களை சொல்லியிருந்தார். அப்போ இவ்வளோ பெரிய நபர்கள் பிள்ளையானுடைய ஏனைய கடத்தல்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டிருந்தன. பிள்ளையானுடைய வதை முகாம் என்று கூட கிழக்கில் ஒரு இடம் பெருவாரியாக பேசப்பட்டிருந்தது. அதில் சுற்றி இருக்கிற மக்கள் கூட மக்கள்கிட்ட கேட்ட இடத்துல கூட அந்த மக்கள் சொல்கின்றார்கள் இங்கே அலறச்சத்தம் கேட்குறது, இது பிள்ளையானுடைய முகாம் தான் எல்லாருக்குமே தெரியும், அதால் இங்கே போக வர கொஞ்சம் பயம் ஒன்று இருந்தது என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. முன்னைய காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினரிலிருந்து பிரிந்தவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு எதிராக செயற்பட்டவர்கள் என்கின்ற சில நபர்கள், ஒட்டுக்குழுக்கள் என்ற அந்த பெயரிடப்பட்ட அந்த சில நபர்கள் தொடர்ந்துமே தங்கள் சார்ந்த வதை முகாம்களை வைத்து நடத்தினார்கள் என்ற விமர்சனங்கள் பலராலே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்து இந்த வதை முகாம்களை வைத்திருந்த அந்த குறிப்பிட்ட ஒட்டுக்குழுக்களுடைய நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த கைதுமே இடம்பெறவில்லை. அப்போ இந்த கைதுகள் ஏன் இடம்பெறவில்லை என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. அதே மாதிரி எப்படி ஒட்டுக்குழுக்களோ அதே மாதிரி தென்னிலங்கை அரசியல் தரப்பில் இருக்கிற பிரதானமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எண்ணியிருந்தது ரணிலுடைய கைதும் பெருமளவில் ஒரு ஒரு மிக பிரதானமான கைதாக பார்க்கப்படவில்லை. ஏன்னா உடனடியாக வெளியில் வர அது ஒரு வேறு விஷயம். ஆனால் அவருடைய குற்றச்சாட்டு அவ்வளவு இறுக்கமானதாக இல்லை என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இன்றையிலும் கூட அந்த விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. சரி, இதிலையும் இந்த கைது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த பாதாள உலக குழுக்கள் அல்ல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோட கைது செய்தவர்கள், குறிப்பாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோட கைது செய்தவர்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோட கைது செய்த அனைவருமே இந்த கூலிக்காக தங்களுடைய வேலைகளை செய்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர்களுக்கும் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் வரையில் தான் அவர்கள் பணத்தை வாங்கிட்டு துப்பாக்கி சூடு நடத்தினார். அவ்வளோ பெரிய பணத்தொகையும் அவர்கள் வேண்டதில்லை. 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான பணத்தொகை தான் அவர்கள் வேண்டிட்டு இந்த துப்பாக்கி சூடு நடத்துகின்றார்கள். சில பேருக்கு போதைப் பொருளும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கான சன்மானமாக வழங்கப்படுகின்றது. ஆக வெறுமனே ஒரு இந்த விடயங்களை போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்ற பொழுது ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கூலிப்படையினர் தான் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களோ என்ற கேள்வியும் இப்போ எழுந்தோன்றிருக்கிறது. அதற்கு போலீஸ் விசாரணை ஏனைய போலீஸ் விசாரணையிலிருந்து அடுத்த விடயங்கள் தெரிய வரும். குறிப்பாக கைதன்று நடைபெறுகின்ற பொழுது அடிமட்டத்தில் இருக்கிறவர்களாம் முதல்ல கைது செய்யப்படுவார். காரணம் என்ன? அவர்களாம் நேரடி தொடர்பில் இருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட உயிரிழந்த நபரோடையோ அல்லது நடந்த சம்பவத்தோடையோ நேரடி தொடர்பில் இருக்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது. அண்மையில் கூட இந்த பாணந்துறை மற்ற ஹிரான போன்ற போலீஸ் பிரிவுகளில் கூட ஒரு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருந்தது. இப்போ அண்மையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் விருந்து வசாரம் ஒன்றில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது. அதில் சம்மந்தப்பட்ட நபருடைய கைது செய்யப்பட்டார். இதுவும் இந்த இருசக்கர வாகனத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்களால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருந்தது. அவரும் கைது செய்ய அதிலேயும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கூலியை வாங்கி கொண்டு வேலை செய்கிறவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆக இனிவரும் காலங்களில் இந்த நேரடி தொடர்புகளில் இருக்கிறவர்களில் இருந்து மறைமுகமாக நிறைய பேர் கைது செய்யப்படலாம் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக நாங்கள் முன்னைய செய்தியில் சொன்னது போல ஆனந்த விஜயபாலா கூறிய கருத்து இதற்கான ஒரு மிகப்பெரிய விரிவை ஏற்படுத்துகின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற சில முக்கியமான பிரமுகர்கள் தான் இதுக்கு காரணமோ இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது கெகல்பத்திர பத்மேவாக இருக்கட்டும் மற்றும் செவ்வந்தியாக இருக்கட்டும், இப்படி பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுகின்ற பொழுது கூட அந்த முக்கிய புள்ளிகளுக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் தான் என்ற விடயங்களும் முன்னுக்கு வந்துருக்கு. அதே மாதிரி கனைமுள்ள சஞ்சீவனுடைய தனிப்பட்ட பகை தாரிகளும் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த போதைப்பொருள் மாஃபியா அந்த விடயத்தை வச்சுட்டு இங்கால தேர்தல் விடயத்துக்கு வந்தால் மாகாண சபை தேர்தல் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதான்றது இன்னொரு கேள்வி. அதில் இந்த எல்லை நிர்ணய பிரச்சனை சரியாகும் பட்சத்தில் மாகாண சபை தேர்தலை சாதாரணமாக நடத்த முடியும். புதிய முறையிலாக பழைய முறையிலான்று அறிவிக்க வேண்டிய பொறுப்பு பாராளுமன்றத்தில் தான் இருக்குது என்றதை தேர்தல் திணைக்களம் தெளிவாகவே சொல்லிட்டு இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. என்னென்னா இந்த இந்த குறிப்பிட்ட பழைய முறையாக புதிய முறையான்ற அதில் இருக்கிற சட்ட சிக்கல்களை தீர்க்க வேண்டியது பாராளுமன்றத்தின பொறுப்பு. அது தீர்க்கின்ற பட்சத்தில் அடுத்த நாள் கூட நாங்கள்
இன்றைய தீர்த்தினோம்னா நாளைக்கு வைக்கிறதுக்கு கூட தயாராக இருக்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் திணைக்களம் சொல்லியிருந்தது. ரத்நாயக கூட அப்படி தான் சொல்லியிருந்தார். சரி, அது அவ்வாறு இருந்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுபவர்கள் சம்பந்தமான சில தகவல்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக நான் லக்ஷ்மன் ஜாப்பா அவர் சொல்லுகின்ற பொழுது மொட்டு கட்சியில் வந்து நாமல் ராஜபக்ச தான் நிற்பார், அவருக்கு மக்கள் ஆதரவு இப்போ அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இனிவருங்காலங்களில் அவர் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கார், அதாவது தன்னை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் தேர்தலுக்கான என்ற விஷயங்களை சொல்லியிருந்தார். அப்போ இது இவ்வாறு கேட்க இந்த லக்ஷ்மன் ஜாப்பானுடைய கருத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடந்தோன்றிருக்கோ பொதுஜன பெரமுனவில் என்ற கேள்விகள். ஏன்னா பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் கடந்த முறை நடந்த 2 தேர்தலே மிகப்பெரிய அடியை வாங்கியிருந்தது பொதுஜன பெரமுன தான். என்ற அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்து ஆக குறைந்த அளவிலான வாக்களை கூட பெற்றிருந்தது. வடகிழக்கு பகுதி எடுத்துக்க பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளர் பெற்ற வாக்களை விட நாமல் ராஜபக்ச பெற்ற வாக்கள் மிக குறைவு. இப்போ அந்தளவுக்கான வாக்கு வங்கி தான் அங்கே அவர்களுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருக்கி கொண்டார்களா என்றதை மாநசபை தேர்தல் வந்தால் அப்போ தான் சொல்ல முடியும். சரி, இது இவ்வாறு இருக்க தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் யார், மாநசபையினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பின் மூலமாக அந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஊடக சந்திப்பு வச்சது வந்து இந்த மாநகர சபையில் ஒரு நிலம் சம்பந்தமாக, அந்த ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து மாநகர சபைக்கு சொந்தமாக இருந்து இப்போ தனியார் ஆக்கிரமிச்சிருக்கணும், அந்த ஆக்கிரமித்த நிலத்தை விடுவிக்கணும்ன்றது. அதில் அவர் சொல்ல வந்த விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் அதில் ஊடகவியலாளர்களாக இந்த மாநகர சபை தேர்தலில் யார் நிற்க போகிறார்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தான் நிற்பார், அதுலேயும் ஒன்று வந்து இந்த கட்சிக்கு வெளியிலேருந்து நாங்கள் ஆக்கள் எடுக்க மாட்டோம், கட்சிக்குள்ளே அவர் இல்லாட்டிக்கும் கூட, கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இல்லாட்டிக்கும் கூட கட்சிக்காக வேலை செய்த யாரையாவது நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக விடுவோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விடயம் உள்ளே வருது. ஏன்னா மாநசபை தேர்தலின் அடிப்படையே அதான். புதிய அரசியலமைப்பில் ஐக்கிய ராஜ்யத்தை அவர்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் பலராலே முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பதில் சொல்ல போன்ற பொழுது ஐக்கிய ராஜ்யம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஆதரிக்கவே இல்லை. தமிழரசு கட்சி வேறு, ஒற்றையாட்சி என்றது வேறு. தமிழரசு கட்சிக்குள்ளே ஒற்றையாட்சியை கொண்டு வர முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா ஒற்றையாட்சிக்கு முற்றாக இருக்கிறவர்கள் நாங்கள், முற்றாக நிராகரிக்கிறவர்கள் நாங்கள். ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற சில விஷயங்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோமே, சில விடயங்களை, சில மாற்றங்களை முன்வைக்கணும்னு சொல்கிறோமே தவிர நாங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இது ஒரு விமர்சன குழுக்கான விடயமாகவே தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே பதில் தான் தினமும் அவர்கள் இந்த விடயம் எடுத்தாலே அவர்கள் சொல்கின்ற பதில் இதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் எந்த ஒரு தெளிவான ஒரு விடயப்பொருளை அவர்கள் எடுக்கினம் இல்லையோ என்ற கேள்வி எழுகின்றது. ஒற்றையாட்சிக்கு உள்ளே என்றதே ஒரு விமர்சன பொருள், அந்த விமர்சனத்தை சரியான முறையில் இந்த தமிழரசு கட்சி கையாளலையோ என்ற கேள்வி எழுது. இப்படியாக இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு ஒரு குழப்பகரமான நிலைப்பாடு இருக்கின்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இதற்கான பதில்கள் இனி வருங்காலங்களில் வருமோ என்னவோன்றது தான் ஒரு கேள்வி. சரி, இப்படியாக பல விஷயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பிரியன் சேனலோட நினைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.